கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், மாம்சமான யாவரையும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17-18 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரையும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது குமாரர்கள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. குமாரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. வாலிபர்கள் தீர்க்கதரிசனங்கள் காண்பார்கள், தீர்க்கதரிசனங்கள் அடைவார்கள். அப்புறம் மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? சொப்பனங்கள் பார்ப்பாங்க. அதுபோக ஊழியக்காரர்கள் கடைசி நாட்கள் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என எழுப்புதல் காலகட்டத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு மாபெரும் எழுப்புதல் இந்திய தேசத்தை சந்திக்கணும். அதான் ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சை. இந்தியாவிலிருந்து தான் எழுப்புதல் தீ உலகம் முழுவதும் பற்றி எறியணும். உலக நாடுகள் முழுவதும் பற்றி எறிகிற அந்த தீ இந்திய தேசத்திலிருந்து தான் அது எழுப்பணும் என்று பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் அது சொல்லப்பட்ட ஒரு காரியம். அது குறிப்பாக தென் தேசங்களில் இருந்து தான். குறிப்பாக தென் தேசங்கள் என்றால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களில் இருந்து தான் அந்த எழுப்புதல் தீ முழுமையாக இந்திய தேசத்திற்கு பற்றி எரியும் என்று பல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதற்காக தான் ஒவ்வொரு சபையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் ஒவ்வொரு வாலிப சகோதரனையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் மூப்பர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக தான் ஊழியக்காரியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தேசத்தில் ஒரு எழுப்புதல் கட்டாயமாக, தேசத்தில் எழுப்புதல் ஒரு மாற்றங்கள் கட்டாயம் இந்திய தேசத்தில் உருவாகணும். இதுதான் ஆண்டவருடைய ஒரு தீர்மானம், ஆண்டவருடைய அனாதி திட்டம். இதுதான். இதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சபை முழுவதும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஊழியர்கள் முழுவதும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும்னா அந்த எழுப்புதல் தீ நம்ம சபையிலிருந்தே பற்றி அந்த எழுப்புதல் நம்முடைய சபையிலிருந்தே உண்டாகும். அநேக ஜனங்கள் பாவிகள் மனம் திரும்புவார்கள். ஆண்டவர் பற்றி அறியாதவங்க தெரியப்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சபையில் நடக்கணும்னா நம்மளுடைய எழுப்புதலின் காரியங்கள் நம்ம சபையிலிருந்து தான் முதலாவது உருவாகும். நம்முடைய வாலிப சகோதரர்கள் மேல தான் அது உருவாகும். நம்முடைய வயதான மக்கள் மேல தான் அது உருவாகும். இப்படி ஒவ்வொரு பேரும் அதற்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிச்சோம்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். நம்ம வாழ்க்கையில் எழுப்புதல் வரும்போது நம்முடைய சபை தானாக எழுப்புதலுக்குள்ளாக செல்லும். ஊழியர்கள் தானாக எழுப்புதலுக்கு நேராக கடந்து வருவார்கள். அநேக ஆத்மாக்கள் சபைக்குள்ளாக வருவார்கள். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டிய ஒரு முதல் காரியம் எழுப்புதல். எழுப்புதல் தான் நம்முடைய தேசத்தில் முதலாவது இருக்க வேண்டிய ஒரு காரியம். விடுதலை இரண்டாவது, ஆசீர்வாதம் இரண்டாவது, எல்லா காரியங்களும் இரண்டாவது தான். எழுப்புதலுக்காக நாம் பிரவேசிக்கும் போது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாழ்க்கை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆகாதத்துக்கு தள்ளின கல்லாகிய நம்மளை எழுப்புதல் வரும்போது உங்களை தலைகளாய் மாற்றிய தேவனாக மூடும். அந்த அற்புதத்தை நம்முடைய தேவன் செய்வார். அதற்கென்று நம்முடைய சபையை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு மக்களின் மரணத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பலத்த அற்புத காரியங்களை செய்வார். பலத்த அதிசயத்தை